ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஆர் மேக்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம 1.3ல 4வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், எ கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் இன் ஃபிகர். அதாவது 1.6 இந்த ஃபிகரில் வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த கிராஃப் நான் வரைஞ்சிருக்கேன், காட்டுறேன். இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10 இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் அது தனியாக கண்டுபிடிக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ டெஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். வாங்க சமுக்கில் போகலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 9 வந்து 2 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் அதை நான் எழுதியிருக்கிறேன். எஃப் ஆஃப் 0 வந்து என்னது? 4 கேட்டிருந்தாங்களே. எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2 இப்படி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து எஃப் ஆஃப் 0 அப்படின்னு சொன்னால் அது 0 தான். எஃப் ஆஃப் 0 அப்படின்னா அது 0 தான். எஃப் ஆஃப் 7 அப்படின்னா 7 வந்து எதுக்கு நேராக இருக்கும்? நம்ம வேல்யூ பார்க்கணும். அந்த இது வரைஞ்சிருக்கேன், அது சரியாக தெரியாது, அதனால் இதில் பார்த்துருவோம். எஃப் ஆஃப் 7 வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள், 6ல் இருக்குது. ஸோ 6. அப்புறம் எஃப் ஆஃப் 2 எதில் இருக்குது? 6ல் இருக்குது. ஸோ 6 ஆன்சர். அடுத்து எஃப் ஆஃப் 10 எதில் இருக்குது? 0ல் இருக்குது. சரியா? அதை நான் குறிச்சிருக்கேன். இந்த படத்தை, அந்த புக்கில் கொடுத்த படத்தை கிராஃபில் குறிச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் அதான். எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 10 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 அப்படின்னா அந்த வேல்யூ என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 1 அப்படின்னு சொன்னால், வாங்க 1 அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூ வந்து பார்க்கணும். நம்ம எதுக்கு நேராக இருக்குது? ஒய்க்கு. 1 அப்படின்னு சொன்னால் ஒய்க்கு பார்க்கணும். இதாக இருக்குது 9.5 இல்லையா? 9.5ல் தானே இருக்குது. அப்போது அதனுடைய வேல்யூ என்னது? 9.5 அப்படின்னு எழுதிக்கிறோம். 9.5னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதாவது மதிப்பகம், வீச்சகம். மதிப்பகம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிடணும். 0, 1, 2 அதான வேல்யூ. நம்ம 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரை எழுதிக்கிடணும். அல்லது எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10. எக்ஸ் மெய்யெண்கள், இது வந்து மெய்யெண்கள், பிலாங்ஸ் டு மெய்யெண்கள் அப்படி போட்டுடணும், ஆர் போட்டுடணும். அப்புறம் ரேஞ்சு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் உள்ளது, அதாவது இந்த பக்கம் உள்ளது. சரியா? எக்ஸுஞ்ச மதிப்பகம் சொன்னால் இந்த பக்கம் உள்ளது, வீச்சகம் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் உள்ளது. ஸோ அதை எழுதிக்கணும். 9 வரையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எழுதிக்கிடணும். அதுக்கு இதே மாதிரி எக்ஸ் சச் தட் 0 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. இது வந்து மெய்யெண்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஒன்று எழுதினாலே மார்க் உண்டு. இதுதான் எழுதணும். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்த எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் எழுதிக்கோங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். அதாவது 6ஓட நிழல் உரு, தமிழில் வந்து நிழல் உருன்னு சொல்லுவாங்க. 6ஓட நிழல் உரு கேட்டிருக்காங்க. அப்படி நிழல் உருன்னு கேட்கும்போது நம்ம கிராஃபில் தான் பார்க்கணும். 6ஓட நிழல் உரு என்ன அப்படின்னு சொன்னால் இதாக இருக்கு பாருங்கள். எக்ஸில் 6ஓட நிழல் உரு எங்கே முடியுது? 5ல் முடியுது இல்லையா? இந்த புள்ளி வச்சுருக்கேன் நான். இந்த 5ல் முடியுது. அப்போ 6ஓட நிழல் உரு வந்து நமக்கு வந்து 5. இவ்வளோதான் ஆன்சர். நம்ம 4 கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், மதிப்பகம், வீச்சகம், அடுத்து நிழல் உரு 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு சின்ன கிராஃபில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை கிராஃபை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சம் நான் சொன்ன திரும்பவும் இது போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 1 கொடுத்தா தான், 6ன்னு கொடுத்துருக்கேன், ஏதாவது 1 கொடுத்தா போதும். சரியாம்மா? இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.